கிட்டத்தட்ட ஒரு 18 வயது மிக்க ஒரு பெண் வந்து, அதாவது இளம் பெண் அந்த இடத்துக்கு குளிக்க வர்றாங்க. அதுவும் அந்த 6:45 மணி அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அதாவது இருட்டு விழக்கூடிய நேரம். அந்த நேரத்துக்கு குளிக்க வர்றாங்க. இவருக்கு இந்த பெண்களை பார்த்தாலே ஒரு மாதிரி கூச்ச மாதிரி, அதாவது நல்ல கூச்சம் உள்ள ஒரு ஆள் அப்படின்னு சொல்லலாங்க. அதனால என்ன பண்றாரு அப்படின்னா, சரி இந்த பெண் குளிச்சுட்டு போகட்டும், நம்ம வேக வேகமா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த குளிச்சுக்கிட்டு இருந்தவரை டக்குன்னு மேலே ஏறுறாரு. அப்படி மேலே ஏறி வரும்போது அது வந்து கருங்கல்லால கட்டப்பட்ட படிகள் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அந்த படியில அப்படி சில்பாய் கீழே விழுந்துடுறாரு. இவருடைய இடது கால் பயங்கரமா அடிபட்டுருதுங்க. இவரால் எந்திக்க முடியல, நிக்க முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாரு. அந்த பெண் அதை பார்த்துக்கிட்டே நிக்கிறாங்க. பார்த்துக்கிட்டு நின்று அந்த பெண் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க ஒரு டவல் ஒண்ணு வச்சிருக்காங்க, ஒரு வெள்ளை டவல். அந்த டவலை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த முட்டு சைட்ல தான் பயங்கரமா அடிபட்டு இருக்குது. அந்த டவலை எடுத்து வச்சு கட்டுறாங்க. கட்டிக்கிட்டு இவரை தோல் தாங்கலா கூட்டிட்டு போய் அங்க இருக்கக்கூடிய ஒரு புளிய மரத்து பக்கத்துல உட்கார வைக்கிறாங்க. நீ இதுல உட்கார்ந்துருங்க, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன், உங்களை நான் கை தாங்கலா வீட்டுல கொண்டு விட்டுறேன், நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பெண்ணும் குளிக்கிறாங்க. என்னடா இவ்வளவு தைரியமாட்டு ஒரு 18 வயசு பெண் குளிக்கிறாங்க, இந்த பொண்ணு நம்ம ஊருக்குள்ளாடி பார்த்ததே கிடையாது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. ஏன் அப்படின்னா, அந்த பெண் அவ்வளவு அழகா இருக்கிறாங்க, ரொம்பவே கலரா இருக்கிறாங்க. அவங்கள பார்த்த உடனே இவருக்கு மனசுக்குள்ள ஒரு காதல் ஆசையே வந்துருது. இருந்தாலும் அந்த இடத்துல கூச்ச சுபாவம் இருக்கிறதுனால இவர் எதையுமே வெளியே காட்டிக்கலைங்க. அப்படியே அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. கிட்டத்தட்ட டைமும் அப்படியே போயிட்டு இருக்குது. ஒரு 10 நிமிஷத்துல அந்த பெண் குளிச்சுக்கிட்டு மேல வர்றாங்க. அவங்க வரும்போதே பாவாடை தாவணி தான் உடுத்திருக்கிறாங்க. ஒரு சிகப்பு பாவாடை, வெள்ளை தாவணி, அதை தான் உடுத்திருக்கிறாங்க. அப்படியே அவங்க மேல வர்றாங்க. அப்படி வரும்போது அந்த பெண்ணுடைய அழகு மேலும் அழகா இருக்குதுங்க. அந்த இருட்டுக்குள்ளையும் அந்த பெண் பளிச்சுன்னு தெரியுறாங்க. இதை பார்த்த உடனே இவருக்கு உடம்பெல்லாம் நடுங்குது. ஏன் அப்படின்னா, இவ்வளவு அழகான பெண்ணா நம்ம இதுவரைக்கும் ஊருக்குள்ளாடி நம்ம பார்த்ததே கிடையாது, இப்படி இந்த பெண் எப்படி எங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்திலேயே அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாருங்க. அந்த பெண்ணு குளிச்சுட்டு வந்து, வாங்க நான் உங்களை கொண்டு வீட்டுல விட்டுறேன் அப்படின்னு சொல்லி அந்த தோல்ல கையை போட்டு கூட்டிட்டு போகுதுங்க. அதே மாதிரி தோல்ல கையை போட்டவாறு இவரும் நடக்க ஆரம்பிக்கிறாரு. மெல்ல மெல்ல நடக்கிறாருங்க. நல்ல இருட்டு விழுந்துருது. ஆனா அந்த பெண் வந்து ரொம்ப அழகா அந்த குளத்தங்கரை, அது ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி தாங்க இருக்கும். 2 சைடும் பயங்கரமான செடிகள் வளர்ந்து நிக்குமா. அதனுடைய நடுவாப்புல கூட்டிட்டு போகுதுங்க குமரேசன். குமரேசனும் அப்படியே தோல்ல கை போட்டவாறே அப்படி நடந்துகிட்டே இருக்கிறாங்க. அப்படி இவங்களுக்குள்ளாடி, அதாவது அந்த உடலும் ஒட்டும் போது இவங்க 2 பேருக்கு உள்ளாடி காதல் மலருதுங்க. அந்த நேரத்துக்குள்ளாடி என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சுன்னே அந்த குமரேசனுக்கு தெரியல அப்படிங்கறதாங்க உண்மை. என்ன அப்படின்னா, 2 பேரும் கட்டி தழுவிக்கிடுறாங்க. இதுல அவங்க ஒண்ணு மண்ணுமா இருக்கவும் ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா அந்த மாதிரி ஒண்ணு மண்ணுமா இருந்து முடிஞ்ச பிறகு இவருடைய கால்கள், அதாவது அந்த டவலால கட்டப்பட்டிருந்து பாத்தீங்களா, அந்த கால்கள் வந்து இப்ப சரியா இருக்குது. ஐயோ கரெக்ட் ஆயிடுச்சுமா, என் கால் நல்லா இருக்குது. இந்த முழு வீடியோ நீங்க பார்க்கணும்னா கீழே இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி கண்டிப்பா வீடியோ பார்த்துருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி.